வணக்கம் நண்பர்களே, இந்துக்கள் வெளித்திரு நண்பர்களே வணக்கம். இந்த பதிவை பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ண நினைச்சா சூப்பர் தேங்க்ஸ். ஜாயின் பண்ணிட்டு சப்போர்ட் அண்ணாமலை சேனல். இப்போ இந்த சென்னையில் மட்டும் பாத யாத்திரை போடலாம். அதுக்கு பதிலாக மகளிர் இந்த சுய உதவி மாதிரி இல்லை மாணவர்கள்ட்ட பேசுகிறது. மாணவர்கிட்ட அரசியல் கிடையாது, அவங்க படிப்பு சம்மந்தமாக இந்த மாதிரி ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க நடைமுறையை. இந்த மகளிர்கிட்ட பேசுகிறது, இந்த மாதிரி அமைப்பு சாரா தொழில் நிறைய இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இது எடுத்துப்பாங்க. அது இன்றைக்கி குளத்தூருங்கிறது ஸ்டாலின் முதல்வராக ஸ்டாலின் தொகுதி. அங்கே வந்து ஆட்டக்கார் மாதிரி காக்கி சட்டை பேரணி அங்கே அது பண்ணியிருக்காரு. அதில் வந்து மோடி இந்த மாதிரி ஆட்டோ வாங்குறதுக்கெல்லாம் தராரு. அமைப்பு சாரா இந்த கட்டட வேலை பார்க்குறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து தராங்க. அப்புறம் இந்த உத்தராகண்ட் நிறையா இருக்குது. இதெல்லாம் இந்த எம்பிகள் சொல்கிறதில்ல. இவங்கெல்லாம் வந்து வாரிசு எம்பி 3 பேருமே த தயாநிதியிலேருந்து இன்னும் 2 பேர். இனி மற்ற இடம்லாம் சிட்டிலாம் பாருங்கள், பெங்களூரு அப்புறம் பாம்பே, டெல்லிலாம் இப்படி டெவலப் ஆகிருக்குன்னு. இங்கே மழை வந்தால் நீங்களாம் தத்தளிக்கிறீங்க, சொத்தே போகிற மாதிரி ஆகுது. மழை வேண்டுற மாதிரி இருக்குது நிலமை. அப்புறம் இந்த கோயம்பேடு நல்லா தான் இருந்தது, அது ஜெயலலிதா அவங்க கொண்டு வந்தது. இப்போ வெளியூர் போகணுன்னாலே வெளியூர் போய் போகிறேன், அதுக்கே ஒரு வெளியூர் போகிற மாதிரி கேளம்பக்கத்தை கிண்டலை சொல்ல வேண்டியிருக்கு அப்படிங்கிறது இருக்குது. இந்த மாதிரி திராவிட நாட்டு குட்டிச்சோறு இருக்குது சென்னை மாகாணம். மற்ற இடம்லாம் நீங்கள் பாருங்கள், பிஜேபி இருக்கிற இடத்துல உங்கள் வளர்ச்சி வேணும், எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும், தண்ணி தேங்குறதுலேருந்து எல்லா விஷயத்துலையும் பிஸ்னஸ்லேருந்து எல்லாம் இருக்கணும்னா நீங்கள் பிஜேபி சப்போர்ட் பண்ணுங்கள், அப்புறம் பாருங்கன்ற சொல்லியிருக்காரு குளத்தூரில் ஸ்டாலின் தொகுதியில் வச்சு. ஏற்கனவே தண்ணி வந்த படகு ஓட்டியிருக்கார் 2 இயர்ஸ் பேக், இது ஸ்டாலின் தொகுதியில். அப்புறம் குண்டு குழிவாக இருக்குது. ஆட்டோக்கு காசு வாங்குறத காட்டிலும் ஆட்டோக்காருக்கு வண்டிக்கு செலவு தான் ஜாஸ்தி வரும். அப்புறம் அவருக்கு செலவு பண்ண வேண்டியிருக்கோம், முதுகே போயிடும் இல்லையா வண்டி ஓட்டுறவங்களுக்கு. அந்த குண்டும் குழியுமாக இருக்குது ஸ்டாலின் தொகுதி. முதல்வர் தொகுதி லட்சணத்தை பாருங்கன்ற படம் பிடிச்சி காமிக்கிறார். ரைட். இவர் திமுகவுக்கு சாதகம் பண்ணுறதுக்காக தொகுதிகளுக்கு இல்லை வேறு ஏதாவது அந்த மனைவி சொல்லியிருந்தாங்க இல்லையா ஸ்டாலின்கிட்ட, பொங்கலுக்கு முன்னாடி குறிப்பிட்டிருந்தோம் இந்த மாதிரி அவரை காப்பாற்றணுன்ட்டு பதவி இப்போ வந்து அவரை இத்தனை நாள் கழித்து வெளியில் வந்திருக்கார் செந்தில் பாலாஜி. அது எந்த பக்கம் போகிறாரு என்ன ஏது அதை பற்றி இன்னும் தெரியல. அது நடவடிக்கை ஆகும்போது தான் தெரியும். அமலாக்கத்துறை என்ன சொன்னாங்கன்னாக்கா வெளியில் விட்டால் சாட்சியை கலைச்சிடுவார், அப்போ எம்எல்ஏ இருப்பார். அப்போ மட்டும் என்னன்றது எப்படி இருந்தாலும் என்னன்றது அவர்கிட்ட தெரியும். அது கலைக்கிறது ஒன்றும் பெரியது இல்லையே. வேறு மந்திரி இருப்பாங்க, இல்லை அவருக்கே எல்லாம் தெரியும். சரி, கணக்குப்படி இதாக இருக்கக்கூடாது, ரைட்டு. அவர் நடவடிக்கை இனிமேல் தான் தெரியும். ஆனால் இப்போ வந்து இன்றைக்கி கேட்டப்போ அந்த நீதிபதி அல்லி அவர்கள் வந்து அந்த அமலாக்கத்துறையெல்லாம் அந்த மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அசோக் குமார் கைதாகலை, இவரும் இந்த மாதிரி மணி லாண்ட்ரிங்லாம் இருக்குது அப்படிங்கிறத அவங்க வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க போல. அப்போ மறுபடியும் நாளைக்கு வரும் போல் அப்படியே எக்ஸ்ட்ரா ஆகிட்டே இருக்குது. அப்போது அவங்க செந்தில் பாலாஜி மனுவை இப்போ தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஏன்னா அமலாக்கத்துறை ஸ்ட்ராங்கு ப்ளஸ் ஏற்கனவே இது சுப்ரீம் கோர்ட் சம்மந்தப்பட்டிருக்கு அந்த ஜாப் ஃபார் ஸ்கேமில். அப்போது அவர் ஒத்துக்கிட்டார், வேறு மாயினா கொடுத்தேன்னு எப்படி தான் ஒத்துக்கிட்டது தானே, செஞ்சதே தப்பு. அவர் சொல்கிறது இல்லையா நீதிபதி ஆண்டவர் சொல் மெச்சராக இருக்கவங்க சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு, அதே கிடையாது. அப்புறம் இந்த மாதிரி மாட்டிட்டு முடிக்கிறது தள்ளுபடி பண்ணிட்டாங்க ஒன்று. அப்புறம் இந்த டிஎம்கே இன்னும் பிஜேபி இப்போ தான் வளர்ந்து வருது 20%ங்கிறாங்க. இப்போவே வந்து டைரக்ட் டீலிங் இல்லாமல் ஒரு அண்டர் டீலிங் வச்சுப்பாங்க போல் தெரியுது. அது இல்லைங்கிறார் எடப்பாடி. ஆனால் எடப்பாடி சொன்னனுமே அந்த உதயகுமார் பக்கத்தில் சீட்டு கொடுத்துட்டாங்க. இது வரைக்கும் பழநீர் தான் இருந்தார், அதுக்கேற்ற வேக்கான சொல்லிட்டு இருந்தார் சபாநாயகர். அப்போது இது என்ன அப்படின்னு பார்த்தா டெல்லியில் ஏதாவது சில இடத்துல புரிதலோட சீட்டு கன்வர்ஷன் பண்ணி நம்ம 3வது அணி வரக்கூடாது அப்படின்ட்டு வைகோ வந்தப்போ தமிழ் மாநில காங்கிரஸ் வச்சு டிஎம்கே ஒப்பேத்துறாங்க. பெரிய அளவில் வந்தார் வைகோ. விஜயகாந்த் வந்தப்போ அவர் நிற்காமல் ஜெயலலிதாவோட போனதுனால கடைசியில் அந்த கட்சி எங்கேயோ போயிடுச்சு. சரி, இப்போது மோடி அமித்ஷா என்ன பண்ண போகிறாங்க, அவங்க கீழே தான் இருக்குது. என்ன தூரம் கொண்டுறாங்க கட்சியை, அதுக்கு வைப்ரண்ட்டாக லீடராக இருக்கார். இப்போ அந்த வைப்ரண்ட் லீடரில் யாரும் இல்லை. ஸ்டாலின் பழனிசாமி கேட்டிங்கன்னா முதலமைச்சர் வந்திருக்கலாம், ஆனால் கவர்ச்சிகரமானதா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படிங்கிறாங்க எல்லாம். சரி,
இப்போ குளத்தூர்லேயும் பேசிட்டார் என்ன மைனஸ் இவங்க அப்படிங்கிறது வழக்கமாக தெரிஞ்சதுதான். இப்போ இந்த அன்புமணி இந்த பாமகவும் அப்படி வச்சுக்கலாம், தேமுதிகவும் வந்தப்போ ஜேபி நட்டா அவர்கள் பார்க்கல. பாக்கி சின்ன சின்ன கட்சி தான் இருந்தாங்க. ஆணையாக விட்டாங்கன்னா அவர் இங்கே பேசிட்டு இருக்கும்போது வேறு கட்சிக்கு பேசுவாங்க. அதனால தான் இவர் கரெக்டாக டீல் பண்ணிட்டார் லெஃப்டில் அண்ணாமலை. அதாவது ஒன்றுமே சீட்லாம் 14 சீட்டு கேட்குறது, அப்புறம் இவர் 12 தொகுதி கொடுங்க, ராஜ்யசபா கொடுங்க. அதாவது 12 தொகுதியை வாங்கி தோற்று ராஜ்யசபாவுக்கு மந்திரி ஆகணுமா? எப்படி 2 பேத்துக்கு ஜெயிச்சா அவங்க பிஜேபி கட்சிக்கே முருகன் ஒரு 4 பேர் தவிர பாக்கியெல்லாம் எல்லாருமே மக்கள்கிட்ட போய் ஜெயிச்சு வந்ததோ அடுத்தாப்புல மந்திரிங்கிற மாதிரி இருக்காங்க. இது இந்த துக்கட கட்சிகளை சீட்டையும் வாங்கிக்கிறது 15 சீட்டு, அது ஈஸியாக ஜெயிச்சுட்டு போவோம் திமுக. அந்த மாதிரி கடைசியில் ராஜ்யசபா வேணுமா சேஃபர் சீட்டு. அப்போ அது பார்த்தாரு, இல்லை அதெல்லாம் இல்லை, சீட்டு இவ்வளோ தான், பணமெல்லாம் எதிர்பார்த்தாங்க. அதெல்லாம் இல்லை, தொகுதிக்கு என்னவோ நாங்களே தேர்தல் கமிஷன் என்ன சொல்லியிருக்கோ அதான் செலவழிக்க போகிறோம், அதை வேணால் பண்ணலான்ட்டார். இல்லைட்டார். அது இவங்க அப்படி தான் கேட்டிருக்காங்க. என்ன 2 சீட்டு தரலாம், தொகுதி செலவழிக்கலாம் அப்படின்ட்டார். பிரேமலதாக்கும் தேமுதிகவுக்கும் சொல்லி அமைச்சிட்டாங்க. அப்புறம் அங்கே போய் பார்த்துருக்காங்க. என்ன இதுக்கும் பாமக மூலம் திமுகவில் பார்த்து ஓவர்லோடடு, கமலஹாசன் ஒரு சீட் தருவாங்களாம். அங்கே இனிமேல் முடியாது, ஏன்னா திருமாவளவன் அங்கே இருக்கிறனால போக முடியாது. சரி, அப்போ இங்கே பார்க்குறாங்க பழனிசாமிகிட்ட, அங்கேயும் பணம் கேட்குறாங்க. தொகுதி ஏதோ முன்ன பின்ன கொடுப்பார் வச்சுங்க, அப்படி கொடுத்துட மாட்டேன். அப்படி பணம் கேட்டப்போ பணத்தை கொடுங்கன்னு அவர் என்ன பண்ணுறாரு, பணம் கொடுக்க பற்றி இல்லை ஜிஎஸ்டி கட்டி கொடுங்க, நாங்கள்லாம் சின்ன கட்சி, நாங்கள் போய் அவங்க பயம் பணத்தை வாங்கினா. ஸோ அல்டிமேட்டு திராவிடங்கள் 2 பேரும் வேறு யாரும் வரக்கூடாதுன்னு ஒரு அண்டர்டீலிங் இருந்தால், இப்போ இவர் ஜிஎஸ்டிலாம் கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்போ இனிமேல் பாஜக, ஏன்னா அவர் தான் 3வது வரப்போகிறான்னு தெரிஞ்சு போச்சு. ஏதாவது நப்பா சில சரி காசு பணம் இருக்குது, ஏதோ ஒரு சீட்டை வாங்கிக்கலாம் பார்க்கலாம், டெஸ்டிங் கேஸ் வந்தாங்கன்னா இனி அவர் எப்படி தள்ளி கொண்டு போகிறாரு இந்த பாமக தேமுதிகன்னு பார்க்கணும். உடனே அக்செப்ட் பண்ணுறாரா, தள்ளி பண்ணுறாரா நம்மளன்னு பார்க்கணும். இதில் மற்ற கட்சியில் அவங்களுக்கு தெரியும், வாசல் முதற்கொண்டு இங்கே தான் வர சான்ஸ் இருக்குது. அந்த இவர் மட்டும் தெரியாது, கிருஷ்ணசாமி. பாக்கி பூரா பன்னீர்லேருந்து மற்ற எஸ்என் கூட தெரிய கொடுக்கு. இது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போவே 8 சீட்டுக்கு பிஜேபிக்கு இருக்குது. பாமக தேமுதிக இருந்தால் அவங்க வடக்கே வாங்குறதெல்லாம் சேர்த்து ஒரு 15 சீட்டு வருங்கிறாங்க. இது இப்போது ட்ரெண்டு. அதனால் அவர் வாக்கு சதவீதம் ஏறணும், சீட்டு எது வர்றதோ ரைட் ப்ளஸ்ஸு தான் அப்படின்றது தான் அண்ணாமலை இருக்கார். ஸோ மக்கள் எழுச்சி இருக்குது, பெண்கள் இளைஞர்கள் எல்லாம். ஏன்னா எல்லாம் 7 வருஷமாக பார்த்துட்டான், பொய்யெல்லாம் உடச்சி எரிஞ்சாச்சு. ஆச்சா, இது இவையே பயந்துக்கிறாரு இவ்வளோ நாளும் தெரில. இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறாரு பழனிசாமி, நாங்கள் தான் இதெல்லாம் செஞ்சோம், அவங்க ஒன்றுமே செய்யலை, எங்களை சொன்னாங்க 2 லட்சம் கோடி கடன் ஏற்றி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் எந்த அளவுக்கு சொல்கிறாருன்ற பொறுத்துன்னு பார்ப்போம். ஸோ பாமக திமுக என்ன டீலிங் பண்ணுறாங்க பிஜேபி வரும் நாட்கள் தெரிய வரும். நன்றி, ஜெயந்த்.